ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெட்ரோ ஸ்டோரி. இன்றைக்கி எபிசோட் எப்படி போச்சுன்னு பார்த்துலாம். ஸோ விஜய் வந்து சொல்கிறாரு, எல்லாரையும் டக்குன்னு ஹையர் பண்ணுங்கள், நமக்கு ஒரு நாளும் முக்கியம், ப்ராஜெக்ட்டை முடிச்சு கொடுக்கணும். ஐயப்பன் வந்து இப்படி பண்ணோம்னா நம்மளுடைய கம்பெனி லாஸில் போகும் சார் அப்படின்றாரு. விஜய் சொல்கிறாரு, அப்போ வேறு வழி இருந்தால் சொல்லுங்கள், வேறு எதுனா தெரிஞ்சதுன்னா சொல்லுங்கள் அப்படின்னு. வேறு வழி இல்லை சார் அப்படின்னு. கஸ்டமர் டைம் கேட்கலாம் அப்படின்னா, இன்னும் கஸ்டமர் இன்வெஸ்ட் பண்ணிட்டாங்க, நம்ம வந்து சொன்ன டைம் முடிச்சு கொடுக்குறது தான் விஜய் கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக பேசுகிறாரு. இதை வந்து காலையில் வந்து ஓரங்களில் ரசிச்சுட்டே இருக்காங்க. விஜயும் வந்து நோட்டீஸ் பண்ணிடுறாரு. ஸோ ஐயப்பனுக்கு வந்து சொல்லி அனுப்பிச்சுறாங்க, போங்க அதுக்கான வேலையை பாருங்கள், ஹையர் பண்ணி எல்லாம் முடிங்க அப்படின்னு சொல்லிட்டு. காவேரி வந்து சொல்லியிருக்கிறாங்க 6 மந்த்துக்குள்ளே இந்த ப்ராஜெக்ட் வந்து அவங்க வேர்ட்ஸ்க்கு முக்கியத்துவம் இருக்கணும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எல்லோரும் டீம் கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறப்பா என்ன ஒரு பர்ஃபார்மன்ஸாக நீ ஓரங்களில் பார்த்து தானே, அப்போது நான் பார்த்தனால தான் பர்ஃபார்ம் பண்ணிங்களா அப்படின்னு. இல்லைன்னு சொன்னேன், க்யூட்டாக ஒரு ஆக்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஐயப்பன் வந்து தனியாக வரும்போது சித்தப்பா வந்து பேசிகிட்டு இருக்காரு. கம்பெனியில் ஆள் எடுத்தால் எப்படி லாஸில் போக, அதெல்லாம் முடியாது, நீ போய் வேலையை பாரு, நான் பேசிக்கிறேன் அப்படின்றாங்க. கஸ்டமரை வந்து பயமுத்துங்க, சீக்கிரம் முடிக்க முடியாது, பில்டிங்கை வந்து சீக்கிரம் பண்ணால் தாங்காது அப்படின்னு சொல்லி பயமுத்து டைம் கேளுங்க அப்படின்னு. காவேரி வந்துடுறாங்க. ஏமா உன் பிரச்சனைனால தான்மா இவ்வளோ டிலே ஆகுது அப்படின்னா, இங்கே யார் பாஸ், விஜய் தானே பாஸ், ஏமா நான் சொல்கிறது இருக்கட்டும், நீ கேளுன்னு. அப்புறமா வந்து ஐயப்பன்கிட்ட காவேரி சொல்கிறாங்க, நீங்கள் விஜய் சொல்கிறத ஃபாலோ பண்ணுங்க, இது விஜய் கன்ஸ்ட்ரக்ஷன் தானே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி அனுப்பிச்சிடுறாங்க. அப்புறமா வந்து காவேரி வந்து பார்த்திங்கன்னா விஜய் மீட் பண்ணி, இந்த மாதிரி அவர் இந்த கம்பெனியில் யார் டெசிஷன் மேக்கரு, நீங்கள் தானே. ஸோ இவர் ஒரு பக்கம் டெசிஷன் வந்து ஸ்டாஃப் கிட்ட கன்ஃபியூஸ் பண்ணிகிட்ருக்காரு, அவர் வேலையாக தானே சார். இந்த மாதிரி நீ சொன்னால் விஜய் வந்து உடனே நான் தானே ஆரம்பத்துலேருந்து எல்லாம் வந்து பார்த்துட்ருக்கேன், விஜய் நீங்கள் நம்பும்போது நான் தானே வந்து பார்த்துட்ருக்கேன். விஜய் வந்து பேசுகிறாரு, ஏஸ்தப்பா நீங்கள் வந்து பார்த்தீங்க, அப்புறம் உங்களுக்கு கையை மீறி இப்படி ஏன்ப்பா உனக்கே தெரியாத விஷயம் விஜய் கன்ஸ்ட்ரக்ஷன் தானே, உனக்கு தெரியாமல் எனக்கு எப்படி தெரியும், ஒரு 2 நாள் முன்னாடி உங்களுக்கு தெரிஞ்சது இல்லையா, என்கிட்ட சொல்ல வேண்டியதானே அப்படின்னு வந்து லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்குறாரு. ஆமாப்பா, நீ அந்த பொண்டாட்டி பேச கேட்டுட்டு உன் பிரச்சனையில் இன்வால்வ் ஆகிட்ட, கம்பெனியில் பண்ணல, இப்போ வந்து இப்படி பண்ணுற, அதெல்லாம் என் முடிவு தான், நீங்கள் எதுவும் தலையிடாதீங்க போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிடுறாரு. சித்தப்பா வந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் இவங்க க்யூட்டாக வந்து பேசிக்கிறாங்க, ஓகே நீங்கள் தான் வந்து ஹேண்டில் பண்ணணும், ஸோ உங்களுடைய வார்த்தையை தான் வந்து ஸ்டாஃப் கேட்கணும், கன்ஃபியூஸ் பண்ணி, ஓகே நான் எனக்கு சித்தப்பா பற்றி தெரியும், உன்னை பற்றி தெரியுன்ற மாதிரி அவர்கிட்டையும் சொல்லி அனுப்பிச்சிடுறாங்க. காவேரிக்கிட்டையும் பேசுகிறாங்க. ஸோ இப்போ எனக்கு ஒரு க்யூட்டாக ஹக்கு தேவைப்படுதுன்னு ஹக் எடுத்துக்கிறாங்க. நான் ஹக்கு மட்டும் தானே கிஸ் கொடுத்துருக்குறேன், அப்படியா அப்போ கிஸ் வேண்டாம்னா திருப்பி கொடுங்க அப்படின்னு அவர் மறுபடியும் வந்து நெத்தியில் ஒரு சூப்பர் மொத்தம் கொடுக்குறாரு. ஸோ இந்த 2 பேருமே ஆஃபீஸில் வந்து மறுபடியும் வராது, இது ஆஃபீஸ் வேலையை பார்ப்போம் வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த க்யூட் மெமரிஸாக இன்றைக்கி வந்து ஃபுல்லாகவே சரி. இது போன்ற டீட்டெயில் தொடர்ந்து நம்ம சேனல் வந்து கிடச்சிட்டு இருப்போம். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி, ஷேர் பண்ணி, லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.